ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கும், கேழ்வரகு மாவு வச்சு ஒரு சூப்பரான ப்ரௌனி பார்க்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ ராகி ப்ரௌனி. அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 முட்டை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் டெக்ஸ்டர் வர வரைக்கும். முட்டை சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கெட்டியான 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹனி. இந்த டிஷ்க்கு நம்ம வந்து ஒயிட் சுகர் வந்து ஆட் பண்ணல. ஹனி அண்டு ப்ரௌன் சுகர் வச்சு இந்த ரெசிபி பண்ணலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் அண்ட் ரிச்னஸ்க்காக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு சீனி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மசிச்சுட்டு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் இந்த மாதிரி சில்க் அண்ட் ஸ்மூத் பேட்டர் வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயும் பண்ணலாம், இல்லாட்டியும் நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் 1/4 கப் அளவுக்கு சாக்கோ சிப்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பைண்டிங்க்காக நான் 1/4 கப் அளவுக்கு ராகி ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கேழ்வரகு மாவு. நீங்கள் மைதா மாவு இல்லாட்டி ஆல்மண்ட் பவுடர் ஆர் வீட் ஃப்ளாரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். இப்போ வந்து நம்ம கேழ்வரகு மாவு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு பேட்டர் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ப்ரௌனி பேட்டர் ரெடியானதுக்கப்புறமா ஒரு மோல்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத்தன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்னிஷிங்க்கு வந்து நான் பீனட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் கொஞ்சமாக டார்க் சாக்லேட் வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இன் பிட்வீன் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்ம ஒரு பைட்டில் சாப்பிடும் போது பீனட் பட்டரோட ஃப்ளேவர் அண்ட் டார்க் சாக்லேட் நல்லா பேக் ஆகி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். நான் 70% டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 வாட்டி நம்ம டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க 10 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறமா 180 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து பேக் மோட் செட் பண்ணிவிட்டு 30 to 40 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக 35 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பாருங்கள் ப்ரௌனி நல்லா பேக் ஆகி சூப்பராக இருக்குது. மேலே அந்த டெக்ஸ்டர் உள்ள ஸ்வீட் பொட்டேட்டோ ஆட் பண்ண நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ்க்கோ இல்லை வீட்டில் இருக்கவங்களோ சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி உங்களை அடிக்கடி இந்த ரெசிபி பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஹெல்தி அண்ட் சூப்பர் ரெசிபி. டார்க் சாக்லேட் ஆட் பண்ணதுனால அந்த டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்டரும் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஸ்வீட் பொட்டேட்டோ ராகி ப்ரௌனி ரெடி. இதை கண்டிப்பாக கிட்ஸ்க்கு கொடுங்க, அவ்வளோ லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ ப்ரௌனி டே.